Hey guys, welcome back to our channel. This is your Karthika. This is Vishnu. இன்னைக்கு நான் என்ன வீடியோ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். சொல்லு. ஒருத்தர் வந்து குளிப்பாட்ட போறோம். அந்த ஆள் வந்து குளிச்சு வந்து பல வருஷங்கள் ஆச்சு. அப்படிலாம் கிடையாது. நான் இடையில கழுவி வைப்பேன். ஓவரா சீனை போடுவா. சரி, குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேவா? இன்னைக்கு ஒரு நாள் வந்து அது ஹெல்ப் பண்ண போறா அவ்வளவுதான். சரி, குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நாங்கள் அவங்கள நல்லா கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு போட்டு குளிப்பாட போகிறோம். அப்புறம் ஏவா இல்லை எனக்கு சூனியா வச்சு பேராயிரு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கீழே போனோம். கீழே போயிட்டு யார் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு காட்டுவோம். அதனால கீழே தான் இருக்க முடியும். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப திமிரு, மேலெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை நாங்களே கீழே போய் சரி வாங்க உங்களை குளிப்பாடுறோன்னு போகிறோம். நீங்களும் வாங்க யாருன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைத்தியத்துக்கு வாங்கப்பட்டா பைத்தியமா தான் இருக்கணும். I'm so excited. வாங்க. இதுல வந்து இந்த பக்கெட் வச்சு அந்த ஆளை தான் இன்னும் காணல. அந்த ஆளை உங்களுக்கு காட்டணுமா? அந்த ஆள் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரு. சீக்கிரமே வருவார். இந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதோ நான் வராரு. இவரு தான் எடுக்கிறேன். இந்த ஆள் தான் பார்த்தீங்களா எவ்வளோ திமிருன்னு. மேலே வர மாட்டார், ஆனால் கீழே வந்து கிளிப்பட்டு வந்துருக்கோம். இன்னும் அழுக்கா இருக்கும் இல்ல? ரொம்ப அழுக்கா இருக்கும். இந்த சொல்றேன் நான் உங்களுக்கு இதை பத்தி இந்த கதையெல்லாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் தான் ஆகும் இந்த ஹேண்டில் மாற்றி. எதனால் எப்படி துரும்பு பிடிக்குதுன்னே தெரில. ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது வாங்கின இடத்துல கேட்டால் அது இப்படி இந்த மாதிரி வராது அப்படி இப்படின்னாங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணதுக்கு. இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். அவங்கள்ட்ட வாங்கின இந்த 2 ப்ராடக்ட்டுமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நான் எந்த கம்பெனி எந்த பேஜில் வாங்கினேன்லாம் சொல்ல விரும்பலை. நனைஞ்ச கோழி மாதிரி ஆயிட்டான். நான் வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன பார்க்குற மாதிரி என்னை குளிப்பாத்தியா அப்படின்னு நினைக்கிறான். சொல்லி தங்கப்பில்லை, பத்தங்கி தங்கப்பில்லை. உங்கள் அப்பனே வீட்டில் அப்படி தானே குளிப்பேன். ஓகே பெரிய நல்லா தேய். உடனே ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி விட்டா அழுகு பாண்டா. இங்க எப்படி அழுக்காக்கு அப்படியே இருக்கான் பாத்தியா? என்னது என்னது? நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரியே இருக்கான் பாத்தியா? ஆமா. நான் தைக்கிட்டா? வேணாம், கஷ்டம் தைக்கிறது. நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்குது. எல்லாரும் வாக்கிங் டைம், எல்லாரும் நடந்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் வாக்கிங் டைம், நாங்க வந்து கழுவிங் டைம். நீங்க வாக்கிங் பண்ணுங்க, நாங்க கழுவி சேவ் பண்றோம். அவ்வளவுதான். சூப்பர்வைசர். நீ எப்பவுமே சூப்பர்வைசர் தானே? எப்படி நல்லா நீட்டா கழுவி இருக்கியா என்னெல்லாம் பாக்குற சூப்பர்வைசர் தான். நீ எப்பதான் வந்து தொழிலாளியா இருந்திருக்க? சூப்பர்வைசர் வேலை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா? ஆமா, என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, கண்டுபிடிச்சு அவங்கள வேலை வாங்கணும், திட்டணும். எவ்வளவு கஷ்டம். ஆமா, திட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆமா, திட்டும்போது யோசிச்சு திட்டணும்ல. ஏன்னா நம்ம ஈவினிங் வேலையே போகும்போது பின்னாடியே வந்து எதாவது பண்ணிட்டோம்னா நம்ம மண்டையில கலப்பிட்டு போட்டுருவோம் நம்ம திட்டோன்னு. உண்மைதானே? போது பாரு. ஆமா, இது நாங்க போகாதுன்னு நினைச்சோம். பட் இங்க பாருங்க, தேய்க்கும் போது அப்படி போகுது. பரவாயில்லப்பா. ஐ திங்க் இதெல்லாமே அழுக்கு கிடையாது, இது ஃபுல்லாவே துரும்பு தான். ஆனா இங்க வந்து பக்கத்துல இத்தனைக்கும் கடலும் இல்ல. என்ன காரணத்தினால இது இப்படி துரும்பு ஒரு மாதிரி வருதுன்னு தெரியல. ஹாய், ஓகே, பாய்.
சால்ட் பாத்துக்கோங்க, புருஷன் பக்கத்துல இருக்கும்போதே போற வர பையனுக்கெல்லாம் டாட்டா கட்டுறான். உனக்கு கொண்டு சால்ட் இருந்தா அவ்வளவுதான், போகாமல் பொங்குவான். நல்லா தேய்ச்சா போகுதா? அப்ப நல்ல தேய். நீ ஃபுல்லா போய் பல வாங்கிருக்கோம் இல்ல? இவன் குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ குளிக்கிறது 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துருவ. நீ காக்க குளியில குளிப்ப. காக்கா குளியல் அதெல்லாம் நீதான் பண்ணுவ? நான் தான் பண்ணுவேன். ஆமா, 5 நிமிஷம் இல்ல, ஒரு 2 நிமிஷத்துல விஷ்ணு குளிச்சு முடிச்சிடுவான். இவன் தான் குளிப்பாட்டி விடுவா, தெரியாதா? ஆமா. சென்சேஷனல் நியூஸ். விஷ்ணுவை கார்த்திகா தான் குளிப்பாட்டுவாரா? அதிசயம். இல்ல, என்ன அதிசயம்? புருஷன் முன்னாடி குளிப்பாட்டுறதும் முன்னாடி புருஷனை குளிப்பாட்டுறதும். அம்மா டச்சபிள். வச்சதா? டச்சபிள், டச்சிங். ஓ, இது போக மாட்டேங்குது இந்த சைடு. இங்க எல்லாம் போயிருச்சானா? அப்புறம் காய்ஸ், இவ்வளவு நேரம் வேலை பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். I'm so tired, you know. என்ன பண்றது? ஹாய் அங்கிள், ஹாய் காட்டுங்க. அண்ணா ஓடிட்டாரு. செக்யூரிட்டி வந்து எட்டி பார்த்தாரு. ஹாய் கண்டு ஓடிட்டாரு. எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. ஒரு வேலையை கொடுத்தா சீக்கிரம் முடிக்க தெரியுதா? அதுவும் தெரியாது. என்னத்த சொல்ல, இதுக்குதான் நான் அந்த வேலையை பண்ணணும்னு சொல்றது. சரி வா வந்து பண்ணு. சரி அங்கே ஏதோ நடக்குதோ அவங்களுக்கு அங்கே கேட்ட. சரி, எப்போ முடியும்? நீ ஒன்று பண்ணு, நீ வந்து கழுவு, சீக்கிரம் முடியும். பத்தியா நான் சொன்னா நான் பண்ணாதான் சீக்கிரம் முடியும் சொன்னேன்ல. இப்போ ஒத்துக்கிட்டியா? நீ வாயில ஒத்துக்கிட்டல. சரி, என்ன கடைக்கு போகணும்னு பால் வாங்கணும்னு சொன்னேன்ல. கழுவு, பால் வாங்கணும். கழுவுடி. பாவம். இப்போ இது இன்னும் நல்லா போகல அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. ஆமா, அது பேர் என்ன? இதுக்கு பேரு சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த சாண்ட் பேப்பர் வச்சு இப்படி நல்லா தேய்ங்க போகாத இடத்துல. கண்டிப்பா போயிரும்னு விஷ்ணு சொல்ற, நான் இல்ல. போகலன்னா ஒண்ணு வந்து கழுவி எனக்கு போகுது. ஓகே, உங்களுக்கு போகுமான்னு தெரியல. விஷ்ணு, இந்த வண்டி எப்ப எடுத்த? இந்த வண்டி நான் எடுத்தது வந்து காலேஜ் முடிச்ச பிறகுன்னு நினைக்கிறேன். ஆமா, காலேஜ் முடிச்சு எப்படியும் ஒரு 6 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து காலேஜ் முடிச்ச பிறகு எடுத்தது. காலேஜ் முடிச்சு அந்த டைம்ல எடுத்தது. காலேஜ் முடிக்கவும் நான் எடுத்த முதல் வண்டி இது நான் எடுத்தப்போ இந்த வண்டி எவ்வளோ ரூபான்னா 45,000 ரூபா இருந்துச்சு. 45,000 ரூபா அந்த டைம்ல என்ன சொல்றதுக்கு, அது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட். எப்படி எல்லாமோ எடுத்தேன். ஒரு வாட்டி வண்டிக்கு டியூ கட்டல, வண்டி தூக்கிட்டு போக வந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறதுக்கு பைசா இல்லை. நான் என்ன பண்ணேன்னா இதில் தான் போட்டேன், ஃபினான்ஸில் தான் போட்டேன். ஃபினான்ஸ்னா நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்தா போதும், மிச்ச அமௌண்ட் வந்து ஃபினான்ஸில் கொடுத்துட்டு புக்கு பேப்பரும் ஃபினான்ஸில் இருக்கும். எனக்கு மாதம் கொடுக்கறதுக்கு பைசா இல்லை. நான் ஃபஸ்ட்டு 2 மாதம் கிளியராக அடைச்சிட்டேன். அது அந்த டைமில் கேட்ரிங்கு இதெல்லாம் போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் அது கிளியராக அடைச்சிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து அடைக்கிறதுக்கு பைசா இல்லை. 2 மாதம் அடைக்கலை. அப்புறம் வண்டியை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துட்டானுங்க. எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரில. எனக்கு இங்கே என்ன சொல்றதுக்கு, வண்டி போச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு உயிரே போன மாதிரி. லாஸ்ட்டு பணத்துக்கு கடந்து ஓடுங்க. அவனுங்க வந்து நான் சொன்னேன் ப்ரோ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட்டு அவனுங்க நல்ல பசங்க, அவனுங்க நல்ல பசங்க இல்லை, அவனுங்க அண்ணனுங்க. அந்த டைமில் நான் சின்ன பையன் இல்லை, அவனுங்க எப்படியும் ஒரு 25 வயசு இருக்கும். அவனுங்க வந்து புரிஞ்சுது அவனுங்களுக்கு வண்டி வந்து இவன் தான் இது பண்ணுறான் அப்படின்ட்டு புரிஞ்சுது. லாஸ்ட்டாக அவனுங்க நான் வந்து 1-2 இடத்துக்கு பணத்துக்காக கூப்பிட்டு போகிறேன். அவனுங்களும் என் கூடயே வரானுங்க. ஓகே சரி வா நமக்கு போவோம், எங்கே பைசா அடைக்குமோ வாங்கு, வண்டியை நீ கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியும் கொண்டு வந்து போய் லாஸ்ட்டு ஒரு இடத்துல போய் பணம் கிடச்சிது. லாஸ்ட்டு பணம் கிடச்ச இடத்துல இருந்து பணத்தையும் கொடுத்து இதுவும் பண்ணிவிட்டு பணம் ரெடி பண்ணி, அது எப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தேன். ஒர்க்குன்னா வீடியோ ஒர்க்கு,
கேமரா ஒர்க்கு, மற்ற கேட்ரிங் ஒர்க் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்த டைமில் கொஞ்சம் 2-3 ஒர்க்கெல்லாம் சேர்த்து அமௌண்ட்டு கிடச்சி, அந்த சேர்த்து அமௌண்ட்டையும் கொண்டு அடைச்சி பல்ல வேணும் இந்த வண்டி எனக்கு சொந்தமாச்சு. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. வண்டியெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. இங்கே நாங்கள் வந்து மேலே போயிட்டுருக்கோம். இன்னும் போய் டீ போட்டு குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, அதையும் முடிக்கணும். மேலே போயிட்டு கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறோம், சரியா? வண்டியெல்லாம் நீட்டாக கழுவியாச்சு. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, கழுவிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தன் வந்து மண்டையை குழப்பி விட்டுட்டான். நாங்கள் வந்து ஒரு 15 பக்கெட் தண்ணி வச்சு நாங்கள் வண்டியை கழுவுறோம் அப்படின்னு. 15 பக்கெட்லாம் நீங்கள் 15 பக்கெட் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இங்கே அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்கொள்கிறீங்கன்னா சொல்லுங்கள், சரியா? நான் வந்து மோஸ்ட்லி வண்டியை வீட்டில் கழுவுறது இல்லை, எப்போவாச்சும் தான். அதுவும் ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அப்படி எப்போமாவது இருக்க தான் கழுவுறது. நீங்கள் வண்டியை பார்த்தாலே தெரியும், கடையில் இப்படி தான் கழுவுறேன். அப்புறம் கழுவிட்டு இருந்தால் அவன் வந்து 2 பக்கெட் 3 பக்கெட் தண்ணி யூஸ் பண்ணி கழுவுறீங்க அப்படின்னு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நாங்கள் எத்தனை பக்கெட் தண்ணி யூஸ் பண்ணி கழுவணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 பக்கெட் தண்ணி எடுத்தேன், வண்டியில் ஃபுல்லாக ஊற்றிட்டு, அடுத்து ஒரு 1/2 பக்கெட்டில் ஷாம்புவை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடுத்து ஒரு 1/2 பக்கெட்டை வச்சு 2 சைடமாக கொஞ்சமாக கழுவி கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து அந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணோம்ல, அதுக்கு அந்த மீதி இருந்த தண்ணியை வச்சு ஊற்றி அந்த வைப்பரை வச்சு வைப் பண்ணி கிளியர் தள்ளி விட்டேன். அதுக்கு கொஞ்சம் ஓவரா பேசிட்டு போயிட்டான். நானும் எங்களுக்கு மட்டும் தான் அப்படி சொல்றானா, இது எல்லாருக்கும் அப்படி சொல்றானா அதை பத்தி தெரியல. கீழே சேவ் பட்டன் இருக்கு. ஒரு கால் வந்துச்சு, காலில் பேசி எல்லாம் முடிச்சாச்சு. வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வண்டி கீழே வச்சு கழுவலாம். எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே மோஸ்ட்லி வந்து பைக் கழுவுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் இங்கே பார்க்குறதுல எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் எல்லாருமே பைக்கு கீழே ஈவினிங் வச்சு கழுவ தான் செய்கிறாங்க. நாங்களும் அதே மாதிரி தான். நான் எப்பவும் கழுவ மாட்டேன், எப்பவும் தான் கழுவேன். ஃப்ளோரோட இன்சார்ஜ் ஃபோன் பண்ணி என்னென்னு கேட்கும்போது, இல்லை பைப் வச்சு தான் நம்ம அடிச்சு கழுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி கழுவலாம். ஓகே, நான் பக்கெட்டில் தானே தண்ணி பிடிச்சி கழுவேன். ஒரு 1.5 பக்கெட் 2 பக்கெட் தண்ணி யூஸ் பண்ணுறதுல இப்போ என்ன ஆகிப்போச்சு. தண்ணி நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே கட்டி நிற்கும். இப்பவும் தண்ணி 2 பக்கெட் 4 பக்கெட் 5 பக்கெட் யூஸ் பண்ணுவேன், இப்பவும் தண்ணி கீழே கட்டி நிற்கும். நாங்களும் மற்ற ஊர்லேருந்து வந்து இங்கே இருந்தாலும் எங்களுக்கு தண்ணி எப்படி சேவ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றது எங்களுக்கும் தெரியும். நாங்களும் வந்து ஊர்லேருந்து இங்கே வந்த உடனே தண்ணி நாங்கள் கோரி ஊற்றி நாங்கள் 10 நாள் யூஸ் பண்ண வேண்டிய தண்ணி ஒரே நாளில் முடிக்கிற கரெக்டெலாம் நாங்கள் கிடையாது. நாங்களும் தண்ணியை பிடிச்சி தான் யூஸ் பண்ணோம். தண்ணி இங்கே இல்லை, எங்கேயுமே தண்ணி சேவ் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஸோ அதனால் உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி யாராவது கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இருந்தால் கிருமி கடை பிடிச்சிருப்பாங்க. இந்த டெனண்ட் ஓனர் இவங்க 2 பேருக்கும் 2 டிஃப்ரெண்ட்டு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நான் கொஞ்சம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. அவர் கீழே ஒரு சொல்ல 5 விரல் இருக்குல்ல, 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை, டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஓகே, 5 விரலும் ஒரே மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது தான். அதுக்குன்னு சொல்லிட்டு இதில் ஒரு விரல் என்னன்னு நம்மளால் சாப்பிட முடியாது. இருக்குன்னா ஓகே, நான் தப்பு பண்ணல சார் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னால் வேலை முடிஞ்சது. தப்பு பண்ணலன்னா நான் தப்பு பண்ணேன், நான் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணலாம். சீரியஸாக ஒரு விஷயம். ஒரு விரல் இல்லைன்னா இப்படி சாப்பிடலாம்ல. சரிங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ வந்து போரிங்கா இருக்கும். எனக்கு போரிங்காலாம் இருக்காது, நல்லா இருக்கும் गाइस. என்ஜாய் பண்ணுங்க गाइस. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். பிடிச்சது. பாய்.